வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சிறுதானியத்தில் ஒன்றான சாமையை வச்சு சாமை கொழுக்கட்டை, வெஜிடபிள் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இந்த கொழுக்கட்டை ஆவியில் வேகிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதில் காய்கறியும் சேர்க்கறதுனால இன்னொன்று ஆடட் அட்வான்டேஜ். வெஜிடபிள் கொழுக்கட்டை பண்ணுறோம் பாருங்கள். இதுக்கு நம்ம தக்காளி குழம்பு ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். அது தொட்டுண்டா நல்லாயிருக்கும். இல்லைன்னா தேங்காய் சட்னி, கெட்டி தேங்காய் சட்னி சாப்பிட்லாம். இப்போ வாங்க எப்படி பண்ண போகிறோன்னு சொல்கிறேன். ஒரு கடாய் வச்சுட்டோம், அதில் தேவையான எண்ணெய் ஊற்றுறோம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே எப்பவும் போல் கடுகு தாளிக்கிறது தான். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு நல்லா வெடிக்க விடணும். கடுகு வெடித்த உடனே பருப்பு சேர்த்துடுறோமா. பருப்பு நல்லா கொஞ்சம் சிவக்க ஆரம்பித்தோடனே எப்பவும் ஒரு கருவேப்பிலை போட்டால் அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் நம்ம எப்பவும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை சேர்த்த உடனே இது வெஜிடபிள் கொழுக்கட்டை இல்லையா, அதனால் வெஜிடபிளும் நறுக்கி வச்சுக்கோங்க. என்னடா இவ்வளோ மிளகாய் போட்டிருக்காளேன்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு மிளகாய் வேணான்னா தண்ணி கொதிக்கும்போது மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. இப்போது வெஜிடபிள்ஸ்லாம் நான் நறுக்கின்ற சேர்த்துருக்கேன்னா, நான் ரெண்டு வெஜிடபிள் தான் சேர்த்துருக்கேன், கேரட்டும் அவரைக்காயும். நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன வெஜிடபிள்ஸ் வீட்டில் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். பீன்ஸ் சேர்க்கலாம், உருளைக்கிழங்கு சேர்க்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் கேட்டால் பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம். கலர் அழகாக இருக்கும், ரொம்பவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். பெருங்காயம் ஒரு வாசனை கொடுக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான உப்பை போட்டுரும். ஏன்னா ஒரு டம்ளர் சாமை தான் பண்ண போகிறோன்றதுனால அதுக்கு தேவையான உப்பை இப்போயே போட்டுறேன். இப்போ இந்த டம்ளரில் தான் நான் சாமை எடுத்து வச்சுருக்கேன். 3 டம்ளர் தண்ணி எடுத்து நம்ம இதில் ஊற்றுறோம். தண்ணி நல்லா கொதிக்கணும். ஏற்கனவே உப்பு எல்லாம் போட்டுட்டோமா, ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது நல்லா கொதிக்கும். கொதிக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், தேங்காய் ஏற்கனவே துருவி வச்சுக்கணும். இந்த தேங்காய் இல்லாமையும் நீங்கள் பண்ணலாம். என்னடா தேங்காய் இல்லையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. தேங்காய் இருந்தால் தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் இல்லைன்னா நல்லா தண்ணி கொதிக்கும்போது சாமியை போட்டு கிளறிக்கோங்க. இந்த நல்லா தண்ணி கொதிக்கிறதா, இப்போ நம்ம தேங்காயை போட்டோம். தேங்காய் ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஏன்னா அதில் நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது. அது வேஸ்ட்டாக போய்டுன்றதுனால தேங்காய் போட்ட உடனே சாமியை போட்டு கிளறிடுங்க. இப்போ இப்படி கிளறின உடனே தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்து பயப்படக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் இப்படி கிளறினா நல்லா தண்ணி உறிஞ்சுண்டு அப்படியே கெட்டியாக உப்புமா மாதிரி வரும். அப்போது ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறின உடனே கொழுக்கட்டையாக பிடிச்சி ஆவியில் வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளோட சாமை கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இப்போது நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. கண்டென்ட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னீங்கன்னா ஒரு லைக் போடுங்க. கண்டிப்பாக கமெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் கொடுங்க. அடாடா என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். என்னோடய கண்டென்ட் பிடிச்சிருக்கும் நான் நம்பிக்கையோடு எதிர்பார்த்துன்னு இருக்கேன். இப்போது நம்ம கொழுக்கட்டையை அழகாக பிடிச்சிட்டோம். பிடிச்சதை நம்ம இட்லி பானையில் வச்சு ஆவியில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளோட சுவையான சாமை வெஜிடபிள் கொழுக்கட்டை ரெடியாக எடுத்து எப்பவும் போல் ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். பாருங்கள், 5 நிமிஷம் வேக வச்சா போதும். ஆவி வந்துடும், நல்லா வெந்துடும். ஏற்கனவே வெந்துடுது இல்லையா, நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வேக போடுங்க. வெந்த உடனே எடுத்து பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கும். 5 நிமிஷம் கழிச்சு இதை எடுத்து நம்மளோட சேனலில் ஏற்கனவே தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கெட்டி சட்னி அரைச்சிக்கோங்க, தேங்காய். நன்றி, வாழ்த்துக்கள்.